श्रुत्यर्थसारजनकं स्मृतिबालमित्रं पह्योल्लसद्भगवदङ्घ्रिपुराणबन्धुं ज्ञानाधिराजमभयप्रदराजपुत्रम् अस्मद्गुरुं परमकारुणिकं नमामि। अभयप्रदपाददेशिकोद्भवं गुरुमीडे निजमादरेण चाहं य इह अखिललोकजीवनादरः चरमोपायनिर्णयं चकार। பெரியவாச்சான் பிள்ளையனுடைய திருக்குமாரராய் சரமோபாய நிர்ணயம்ங்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தவராய் நாயனாராச்சான் பிள்ளை விளங்குகிறார். சரமம்னு சொன்னால் கடைசி என்று பொருள், இறுதியான அர்த்தம். உபாயம்னு சொன்னால் மோட்சத்தை பெறக்கூடிய மார்க்கம். சரமோபாயம்னால் மோட்சமடைவதற்கு பல மார்க்கங்கள் இருந்தாலும் அதில் எளிதான இறுதியான மார்க்கம் என்று பொருள். இப்போ கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் இவை எல்லாமே மோட்சத்தை அடைவதற்குண்டான மார்க்கங்கள். அதிலே சரணாகதி என்பது ஞாசம், பரநியாசம், பிரபத்தி என்று பல சப்தங்களாலும் சொல்லப்படுகிறது. அதுதான் இருக்கிறதிலே எளிதான உபாயம் என்று கொள்ளுகிறோம். அந்த உபாயத்தை கண்ணன் பகவத்கீதையில் நன்கு விதித்திருக்கிறபடியால் அந்த உபாயத்தை விதிக்கிற ஸ்லோகத்தை சரமஸ்லோகம்னு சொல்லுகிறோம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. இதைத்தான் ஸ்ரீ கிருஷ்ண சரமஸ்லோகம்னு எல்லாரும் புரிஞ்சுட்டு இருக்கோம். அப்போ அது சரமஸ்லோகமாக இருக்கும்போது இப்ப சரமோபாய நிர்ணயம்ங்கிற புஸ்தகத்தில் வேறு உபாயம் சொல்லப்படுகிறதா? அப்ப அதுதான் பிரபத்தி, சரணாகதி தானே சரமமான உபாயம். பகவத்கீதையில் 18வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகம் இந்த சரமஸ்லோகம். இதை சரமாங்கிற சப்தத்துக்கு நேர அர்த்தம் பார்க்கணும்னால் இறுதியான ஸ்லோகம், கடைசியான ஸ்லோகம்னு அர்த்தம் வரணும். ஆனால் 66வது ஸ்லோகம் கடைசியான ஸ்லோகம் இல்லை. அதற்கு அப்புறமும் அந்த அத்தியாயத்தில் ஸ்லோகங்கள் உள்ளன. அப்படி இருக்கிறச்சு அதை ஏன் சரம ஸ்லோகம்னு சொல்றோம்? உபாயங்களில் சரமமான உபாயத்தை சொல்ல வந்தது, அதனால சரம ஸ்லோகம். அப்ப சரணாகதி, பெருமான் திருவடிகளை உபாயமாக கொள்ளுதல், இதுவே சரமோபாயம்னு சொல்லிட்டால் அதைத்தான் இப்ப நாம எடுத்துட்டு இருக்கிற சரமோபாய நிர்ணயம்ங்கிற புஸ்தகமும் சொல்லுகிறதா, அல்லது இது வேறு உபாயத்தை பத்தி சொல்லுகிறதான்னு முதல்ல கேள்வி. இது வேறொரு உபாயத்தை தான் சொல்லுகிறது. கண்ணனுடைய திருவடிகளே உபாயம்ங்கிறது இங்க பேச்சில்லை. அது சிறந்த உபாயம்தான். ஆனா அதையும் காட்டிலும் நம் போன்ற சம்சாரிகளுக்கு பரமைகாந்திகளா இருக்க வேண்டும், மோட்சத்தை அடைய வேண்டும், அதுவும் சந்தேகத்துக்கிடமில்லாமல் அடைய வேணும் என்கிற ஆசை யாருக்கு இருந்தாலும் ஈஸ்வரனுடைய திருவடிகளை உபாயம்னு பற்றுவதை விட சுவாமி ராமானுஜர் திருவடிகளே உபாயம் என்று இருக்கிறதான் சரமோபாயம்னு இப்ப பார்க்க போகிறோம். அப்ப அது கண்ணன் திருவடின்னு சொல்றதை விட இது வேறையா? அந்த திருவடி உபாயம்ங்கிறது 4வது உபாயம், ராமானுஜர் திருவடி உபாயம்ங்கிறது 5வது உபாயமா? இதைத்தான் பஞ்சமோபாயம்னுட்டும் சரமோபாயம்னுட்டும் அந்திமோபாயம்னு சொல்லுகிறோம். அப்ப 5 உபாயங்களான்னு கேட்டால் கர்ம, ஞான, பக்தி, பிரபத்தி வரைக்கும் யாருக்கும் சந்தேகம் இல்லை. கர்மயோகம் இருக்கு, ஞான யோகம் இருக்கு, பக்தி யோகம் இருக்கு. அதெல்லாம் முடியாதுன்னு ஆறு முடிவு பண்ணிவிட்டாலோ அது ஸ்வரூபத்துக்கும் தகுந்ததல்லான்னு தெரிஞ்சுனுட்டால் ஈஸ்வரன் திருவடிகளே உபாயம் என்று சரணாகதிக்கு வந்துடுறோம். ஆனா அதையும் தாண்டி ராமானுஜர் திருவடி உபாயம்னு சொல்ல போனால் இது நியாயம்தானா? பெருமானை தவிர இன்னொருத்தர் உபாயமா இருக்க முடியுமா? அப்ப அவர் உபாயாந்தரம்னு ஆயிட மாட்டாரா? இந்த சம்பிரதாயத்திலே உபாயத்துக்கு தனி சிறப்பு. பகவான்கிற திருவடி உபாயம்னா ஒத்துப்பா. உபாயாந்தரம்ங்கிறதே ஒரு தாழ்ச்சி, ஒரு குறை. அப்படின்னா பெருமானை தவிர இன்னொன்ன உபாயம்னு நம்புகிறோம், இன்னொன்ன உபாயம்னு பற்றுகிறோம்னால் அதை உபாயாந்தரம்னு ரொம்ப கழித்து கட்டி இருக்கிறார்கள். ஏன்னா அது நம்ம முயற்சியினால வந்துடும் இல்லையோ. பகவான் இருந்தால் சித்தோபாயம், அவர் அனுகிரகத்தால மோட்சத்துக்கு போவோம். நாமன்னு முயற்சி பண்ணோம்னா சாத்தியோபாயம்,
அது நாம பரதந்திரர்கள்ங்கிற ஸ்வரூபத்துக்கு சேரவே சேராது. அப்படி இருக்கிறச்சே சாத்தியோபாயத்தை தள்ள வேண்டாமோ? பெருமானை தவிர எதுவாக இருந்தாலும் அது உபாயாந்தரம் தானே, அவரை தவிர இன்னொரு உபாயம் தானே. இப்ப ராமானுஜரே உபாயம்னு சொன்னா கூட பெருமானை தவிர இன்னொரு உபாயம் தானே. இதை சொல்லக்கூடுமான ஒரு விசாரம். இந்த விசாரத்தை எம்பார் பட்டர் நஞ்சியர் நம்பிள்ள காலத்திலேயே கேள்வி எழுந்தது. நீங்களெல்லாம் பஞ்சமோபாய நிஷ்டை, அந்திமோபாயம், சரமோபாயம்னு சொல்லுகிறீர்களே, அது பெருமானை தவிர வேற உபாயமா அல்லது பெருமானே ஆகிற உபாயமா? இது கேள்வி. பெருமாளை தவிர வேறேன்னு சொல்லிட்டா கூடுமா கூடாதான்னு சந்தேகம் வந்துடும். பெருமாளேதான்னு சொல்லிட்டா அப்ப என்ன அஞ்சாவது? அது நாலாவது தானே. பெருமானும் ஆச்சாரியனும் ஒன்றுன்னு சொல்லிட்டேனால் அப்ப அது அஞ்சாவதுன்னு சொல்ல வேண்டாம், நாலுலேயே சேர்த்துடலாம். வேறேன்னு சொன்னால் அஞ்சாவது நிற்கவே நிற்காது. ஏன்னா பெருமானை தவிர இன்னொரு உபாயத்தை ஏற்றுக்க முடியாது. முதல்ல இந்த சமஸ்யைக்கு பதில் பார்ப்போம். இந்த ரெண்டும் ஒன்னா, இந்த ரெண்டு வேறையானால் பெருமான் ரொம்ப யோசித்து பார்க்கிறார். நாம தான் ரொம்ப நாளா உபாயமா இருந்துட்டோம். ஆனா நாம உபாயமா இருக்கிறதுல அவருக்கும் ஒரு சந்தேகம், நமக்கும் ஒரு சந்தேகம். இவர் காரியம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? எந்த நிமிஷம் பண்ணுவார் பண்ண மாட்டார், யாருக்கு பண்ணுவார் பண்ண மாட்டார் தெரியாது. அதுக்கு ஒரே காரணம் என்ன? நிரங்குஷ சுவாதந்திரியம். கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் சுதந்திரமா இருந்துட்டாரோ இல்லையோ, அதனாலதான் அவர்கிட்ட நம்ம கேட்க முடியல. நல்லதுதான் அது. அவர் சுதந்திரமா இருக்கவே தான் நமக்கு மோட்சம் கொடுத்துட்டு இருக்கார். ஆனாலும் அதுதான் நமக்கு ஒரு குறையா போச்சு இப்போ. ஏன்னா அதனாலேயே கொடுக்காத போயிட்டாருனால் அப்ப நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டுட்டோம். தேவரீர் சுதந்திரரா இருக்கீர், மோட்சம் கொடுக்குறீர், ஆனா கொடுப்பீரா மாட்டீரா சந்தேகமா இருக்கு. அதனால் நாங்க சொல்றதை கேட்டு மோட்சம் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் பரதந்திரரா இருந்தீர்னா தேவையில்லை. இருந்தா நிச்சயமா கிடைக்குமோ இல்லையோ, அப்போ கண்டிப்பா கொடுத்துடுவார், சந்தேகம் வேண்டான்னு இருக்கும். பெருமானுக்கு இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இப்ப தர்ம சங்கடம். சுதந்திரனா இருந்தா தான் மோட்ச பிரதத்துவம் பொருந்தும். அவர் சுதந்திரன் இருந்தா தான் மோட்சம் கொடுக்குறவரா இருக்கார். பரதந்திரர்கள் கொடுக்கணும்னா நானும் நீங்களும் எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சுடலாமே. நம்ம எல்லாருமே பரதந்திரர்கள், நம்மால கொடுக்க முடியாது. பகவானால மட்டும்தான் கொடுக்க முடியும்னால் அவர் ஒத்தர் தானே மொத்த ஜகத்திலும் உபயபூதியிலும் சுதந்திரர். அவரை தவிர பிராட்டியினிடத்திலேருந்து ஆரம்பிச்சு மொத்த பேரும் பரதந்திரர்கள், அவர் ஒத்தர் சுதந்திரர். அப்ப அது இருந்தா தான் அவர் கொடுக்க போகிறார். ஆனா பரதந்திரனா இருந்தா தான் சொன்ன பேச்சை கேட்டுண்டு கண்டிப்பா கொடுப்பார். இது ரெண்டும் இப்ப வேணும் இல்லையோ. இந்த தொப்பியும் வேணும், அந்த தலப்பாகையும் வேணும். அப்பப்ப வேணும்னா சுதந்திரர்னு தலையில போட்டுண்டு மோட்சம் கொடுக்கணும். ஆனா கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கச்சே பரதந்திரருங்க தலப்பாகையை வச்சிருந்து நீ கேட்டபடி கொடுக்குறேன்னு சொல்லணும். இது பெருமாளுக்கு ரொம்ப தர்ம சங்கடமா போய் நம்ம ஒன்று செய்வோம். கண்ணனா பிறக்கரைச்சே எதேதோ விட்டு கொடுத்தோம். அர்ஜுனனை மேலே உட்காத்தி வச்சு நம்ம கீழே உட்காண்டு அவன் கால் நம்ம தோல்ல படுற அளவுக்கு வேற அவனுக்கு தேர் ஓட்டி இருக்கும். சுதந்திரர் அப்படி பண்ணுவாரானால் அவதார காலத்துல பண்ணலாம்னு சொல்லிடுவாள் இல்லையோ. சுதந்திரர் தான். ஆனா ராமனா சீத்தையை தொலைச்சிருக்காரே, அப்ப பெருமாள் மகாலட்சுமி இந்த மாதிரி தான் தொலைச்சுட்டே இருப்பார்னா? இப்படிலாம் தொலைக்க மாட்டார் சுவாமி. ராமாவதாரத்துல அவதாரத்துக்காக தொலைச்சுட்டார், கிருஷ்ணாவதாரத்தினால் அவதாரத்துக்காக தேரோட்டினார், தூது நடந்தார். அப்ப அவதாரம்னு விட்டால் சிலது எல்லாத்தையும் விட்டு கொடுத்தும் விட்டு கொடுக்காமலும் பண்ணலாம்னு அவருக்கு ஒரு சௌரியம் கிடைச்சுடுறது இல்லையோ. அதை நன்னா பிடிச்சுட்டார் பெருமாள். நாம பேசாம இன்னொரு அவதாரம் பண்ணுவோம், ஆச்சாரியனாக அவதரிச்சுடுவோம். அவதரிச்சுட்டால் நான் தான் பிறந்திருக்கேன், அப்ப சுவாதந்திரம் இருக்கு, எங்கேயும் போகாது, அதனால மோட்சம் கொடுத்துடலாம். ஆச்சாரியன் தன் ஆச்சாரியருக்கு பரதந்திரர். எந்த ஆச்சாரியனும் சுதந்திரர் இல்லையே. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம ஆச்சாரியன் சேஷியா இருப்பாரே தவிர அந்த ஆச்சாரியனுக்கு ஒரு ஆச்சாரியன் இருப்பாரோ இல்லையோ. அந்த ஆச்சாரியருக்கு அவர் சேஷன் தானே, அவர் பரதந்திரனாத்தான் இருப்பார். அப்ப ரெண்டு தலப்பா கிடைச்சுடுத்து பெருமாளுக்கு. சுதந்திரரான பெருமாள் அவதரிக்கிறார், பரதந்திரரான ஆச்சாரியனாக அவதரிக்கிறார். ஆக கிடைக்க போவது உறுதி. இப்ப இந்த ஆச்சாரியன் திருவடிகள் உபாயம்னு சொல்லச்சே பெருமானை தவிர இன்னொரு உபாயம்னு சொல்லி முடிவு கட்ட போறீடா? பெருமானே உபாயம் அதுலேயே சேர்ந்ததுன்னு முடிவு கட்ட போறீடானால் இன்னும் அதுக்கு பதில் வரலன்னா 1000 வருஷமா இத்தனை பேர் எழுதியும் பதில் வரல. அப்படி இருக்கிறச்சே நானும் நீங்களும் இங்க தேடி பதில்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால இவரை பெருமான்னு வச்சுக்கணும், இல்லே ஒரு ஜீவாத்மா ஆச்சாரியன்னு வச்சுக்கணும். ஆச்சாரியன்னு வச்சிருந்தா தான் கண்டிப்பா கிடைக்குங்கிற உறுதி வரும். பெருமாள்னு வச்சிருந்தா தான் கிடைக்குங்கிற உறுதியே வரும். ஏன்னா அவரை தவிர இன்னொருத்தர் மோட்சம் கொடுக்க முடியாது இல்லையோ. அப்படிங்கிறத நன்னா மனசுல வாங்கிப்போம். அதனால இது 5வது உபாயம்ங்கிறது உண்மை. ஆனா 5வது உபாயம் உபாயாந்தரமாயிடுமோன்னு கேட்டா ஆகாது. பெருமானே அவதரித்திருக்கிறபடியால் இந்த உபாயம் அவரிடத்துல தான் உள்ளே புகுந்து விடும், அவரிடத்திலேயே சேர்ந்து பொருந்தி விடும்னு சாதிக்கிறார்கள்.
மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யாது சாஸ்திரபாணினா சாட்சாத்து நாராயணோ தேவா கிருத்வா மர்த்தியமையும் தனு. தான் ஒரு மனித பிறவை எடுத்துட்டு ஆச்சாரியனா அவதரிக்கணும்னு பெருமானே சங்கல்பித்து கொண்டு கிருத்வா மர்த்தியமையும் தனும் மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யாது சாஸ்திரபாணினா. இதுவரைக்கும் பெருமாள் எத்தனை அவதாரம் பண்ணியிருந்தாலும் சஸ்திரபாணி, இப்பதான் ஒரே அவதாரம் சாஸ்திரபாணி. சஸ்திரபாணினா ரத்தம் வரும், சாஸ்திரபாணினா ஞானம் வரும். எது வேணுமோ பார்த்துக்க வேண்டியதான். அப்ப சஸ்திரபாணியா இருந்தவர் சாதித்த விட சாஸ்திரபாணியாக நிறைய சாதித்தார். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்களெல்லாம் அண்ணரில் ஆமானுஷன் வந்து தோன்றி அவ்வப்பொழுதே நன்னர் ஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரேன்னு திருவரங்கத்தமுதனாருடைய போஷனம். அதன்படிக்குத்தான் இந்த சரமோபாய நிர்ணயம் இப்போது எழுதப்படுகிறது. அப்போ உண்மையா சரமோபாயம்னால் கீதை 1866ஓட முடிஞ்சிருக்கணும். அதுக்கு மேல இந்த புஸ்தகம் சரமோபாய நிர்ணயம் இருக்கேன்னால் அந்த கண்ணனே தான் மீண்டும் பிருந்தாரண்யத்தில் இருக்கிற திருவல்லிக்கேணி பார்சாரதி பெருமாளே மீண்டும் ராமானுஜராக அவதரித்தபடியால் ஒரு குறையும் இல்லை. அவர சரமோபாயங்கிறது உண்மை. அவரே அவதரித்திருக்கிற ஆச்சாரியவர்தனான பெருமானார் அவர சரமோபாயங்கிறது உண்மை. இதில் கண்ணன் சரமோபாயமா இருக்கிறத விட உடையவர் சரமோபாயமா இருக்கிறதுல என்னென்ன நன்மைகள் அதுதான் எப்படி சரியா பொருந்தும் அப்படிங்கிறத தான் இதுல சொல்லி கொண்டு வருகிறார். இதை 2 விஷயத்தை வச்சு நிர்ணயம் பண்றார். அப்ப சரமமான உபாயம் இதுதான் என்ன நிர்ணயிக்கப்படுகிறது. அதை யார் கொண்டு நிர்ணயிக்கணும்? நம்மளே எழுதிடக்கூடாது இல்லையா? அப்படிங்கிறத மகான்கள்லாம் ஒத்துன்னு இருக்கணும். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கணும், பெருமானை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அதனாலதான் முன் பின் எழுந்தருளி இருந்த ஆச்சாரியர்களுடைய வச்சனங்களின் மூலமாகவும் சொப்ன விற்த்தாந்தங்களின் மூலமாகவும் பகவானை காட்டிலும் ஆச்சாரியரான ராமானுஜரே சரமோபாயம்னு நிர்ணயிப்போம் என்ன ஆரம்பித்து ஒரு சில சரித்திரங்களை நேத்திக்கு என்னன்னு பார்த்தோம். நேத்தி கடைசியா பார்த்தது நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் 4000ஐயும் கொடுத்தார். அது சரி. அப்படி சொல்லி கொண்டு வரும்போது பொலிக பொலிக பாசுரம் 5ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி வர இவர் தான் பவிஷ்யத்துக்கு ஆச்சாரியனாக இருக்க போகிறார் என்று முக்காலம் உணர்ந்த முனிவரான நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரில சொல்ல, அவர் எப்படி இருப்பார்ங்கிறதை நீரே பாவனாரூபமா காட்டிடுவீரார் என்று நாதமுனிகள் பிரார்த்திக்க, அன்னைக்கு ராத்திரிக்கு சொப்பனத்திலே எழுந்தருடி தான் எப்படி திருதண்டஹஸ்தராய் காஷாய அம்பரதாரியாய் நீண்ட திருமண்காப்போடே ராமானுஷராகவே நம்மாழ்வார் சேவை சாதிக்க, இது இன்னைக்கு நீர் சாதிச்சுட்டு மறைஞ்சு போயிட்டீர்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? எப்போது நம்மோட இருந்து இவரையே சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிற அளவுக்கு ஒரு அமைப்பு தர வேணும்னு பிரார்த்திக்க, பழைய நம்மாழ்வார் விக்கிரகத்தை செய்த சிற்பி, அந்த சிற்பியினுடைய வம்சத்துல பிறந்தவரை கூப்பிட்டு புளியமரத்தடிக்கு வர சொல்லி அங்க ஏற்கனவே எழுந்தருளி இருந்த நம்மாழ்வார் அடுத்து இருக்கிற ராமானுஜ விக்கிரகத்தை நன்கு செப்பனிட்டு அவயவங்கள் அத்தனை இருக்கிற மாதிரி ஆக்கி, இதோ இவர்தான் பவிஷ்யத்துக்கு ஆச்சாரியர் என்று நாதமுனிகளிடத்துல கொடுத்தாருங்கிற அளவுக்கு பார்த்துட்டோம். எஸ் வாபகாலே கருணாகர சன்னு பவிஷ்யத் ஆச்சாரிய பரஸ்வரூபம் சந்தர்சயாமாச மகானுபாவம் தம்காரிசூனும் சரணம் பிரபத்யே. இந்த புஸ்தகத்திலே இந்த ஸ்லோகம் பிரமாணம் வரைக்கும் நேத்திக்கு காலக்ஷேபத்துல பார்த்துருந்தோம். எஸ் வாபகாலே கருணாகர சன்னு, நான் சொப்பனம் கண்டருளிய போது நான் தூங்கிட்டு இருக்கிறச்சே கருணாவே கருணையே உருவெடுத்தவரான நம்மாழ்வார் எழுந்தருளினார். வந்து பவிஷ்யத் ஆச்சாரிய பரஸ்வரூபம், வருங்காலத்துக்கு ஆச்சாரியனான ராமானுஜருடைய விக்கிரகத்தை அடியேனுக்கு தந்தருளினார். சந்தரசயாமாக இவர்தான் வருங்காலத்து ஆச்சாரியன்னு காட்டினார். மகானுபாவம் தம் காரிசூனும் சரணம் பிரபத்யே. காரியார் உடையநங்கையாருக்கு திருக்குமாரராக அவதரித்த நம்மாழ்வார் காரிசூனு, அந்த காரிசூனுவை வணங்குகிறேன் அப்படிங்கிற ஸ்லோகத்தை அளவு பார்த்தோம். இனி மேற்கொண்டு சரித்திரம் பார்க்கலாம். இவ்வர்த்தம் ஓராண் வழியாய் பரமகுஹ்யமாய் வந்ததென்னும் அருளி செய்வர். நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு ராமானுஜர் இன்னும் 1000 ஆண்டுகள் கழித்து 200 ஆண்டுகள் கழித்து அவதரிக்க போகிறார்னு சொன்னதே ரகசியமா பரம்பரையில வந்துட்டே இருக்கான். நம்முடைய குரு பரம்பரையில் யாரும் வெளியாருக்கு தெரியாமல் இதோ இவர்தான் அந்த விக்கிரகம், இதோ இவர்தான் அந்த விக்கிரகம், இதுதான் நம்மாழ்வார் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காருன்னு வரிசையா ஓராண் வழியில வருகிறது. வெளியில யாருக்கும் சதஸ்யமா சொல்லலை, ஆனா ரொம்ப குக்கியமா வச்சுன்னு வந்து திருக்கோட்டியூர் நம்பிகளுடைய திருக்குமாரத்தி அளவுக்கு அது வந்திருக்கு. அது என்ன சரித்திரம்னு பார்ப்போம். இப்ப நம்ம பார்த்தது நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு கொடுத்துட்டாருங்கிற வரைக்கும். அப்புறம் நாதமுனிகள்டேந்து உய்ய கொண்டாருக்கு வரணும், மணக்கால் நம்பிகளுக்கு வரணும்.
ஆளவந்தாருக்கு வரணும், ஆளவந்தாரிடத்திலேருந்து திருக்கோட்டியூர் நம்பிகளுக்கு வரணும், திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்திலேருந்து அவள் திருக்குமாரத்திக்கு போற அளவுக்கு சரித்திரம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அந்த விக்கிரகம் திருமேனி எங்க எழுந்துள்ளிருக்கார்னால் பவிஷ்யதாச்சாரிய சன்னதி ஆழ்வார் திருநகரி திருக்குருகூரில் ராமானுஜ சதுர்வேதி மங்கலத்தில் ரொம்ப ஆச்சரியமா கோயில் கொண்டிருக்கிறார். அவசியம் நம்மாழ்வார சேவிக்கிறவாழ்லாம் பராங்குஷ பாத பக்தனாய் மாறன் அடிபணிந்து இந்தவரான சுவாமி ராமானுஜரையும் சேவித்து வர வேண்டும். அப்ப அங்க அந்த சுவாமிக்கு திருநாமம் பவிஷ்யதாச்சாரியர். ஏன்னா வருங்காலத்துக்கு ஆச்சாரியர். அது நடந்து இப்ப 1000 வருஷம் எடுத்து, இனிமே பவிஷ்யத்துக்கு இல்லை, இப்போ வருங்காலத்துக்கான இது இப்ப பூத காலம். இருந்தாலும் அவர் எழுந்துருள பண்ணப்பட்ட பொழுது பவிஷ்ய காலமா இருந்தாரோ இல்லையோ. 3 பேருக்கு பெருமை. ஆழ்வார் திருநகரி 3 பேரையுமே பெற்றுக் கொடுத்தது. பிரபன்னஜன கூட்டஸ்தர் ஆழ்வார்கள்ல தலைவர் சுவாமி நம்மாழ்வார், அவரை பெற்றுக் கொடுத்தது அந்த ஊர் தான். ஆச்சாரியர்கள்ல பிரதானமானவர் தலைவர் ராமானுஷர், அவரை பெற்றுக் கொடுத்தது அந்த ஊர் தான். ஏன் என்ன சுவாமி ஏதானு கலங்கி போயிட்டாரா? உபன்யாசகருக்கு தெரியலையா? ஸ்ரீபெரும்புதூர்னு தெரியும். என்னால் ஸ்ரீபெரும்புதூர்ல அவதாரம் நடந்தது 4000 வருஷம் கழிச்சு. ஆனா அவர் அவதரிக்க போறார்னு முதல்ல இந்த விக்கிரகம் அவதரிச்சது இன்னும் 4000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப முதல்ல பவிஷ்யதாச்சாரியரை பெற்றுக் கொடுத்த பெருமையே ஆழ்வார் திருநகரியே சாரும். அடுத்து கடைசி ஆச்சாரியன் சுவாமி மணவாள மாமுனிகள், அவரை பெற்றுக் கொடுத்த பெருமையும் ஆழ்வார் திருநகரி தான். அப்ப நம்மாழ்வார், ராமானுஷர், மணவாள மாமுனிகள் 3 பேரையும் ஒரே ஊர் தாயா இருந்து கொடுத்துருக்கணும்னால் அதனாலதான் மணவாளவர்கள் உபதேசத்திர மாலையிலே உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள், உண்டோ சடகோபர் கொப்பொருவள், உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென் குருகை கொண்டோ ஒரு பாரதனில் ஒக்குமூர்னு பாடினார். இது ரகசிய பரம்பரையில வந்துள்ளது. இப்படி நாதமுனிகள் 4000 ஆழ்வார் பக்கலிலே கேட்டருளி 4000 பாசங்களையும் கேட்டு மீளவும் வீரநாராயணபுரத்தேர எழுந்தருளின வளவிலே. இதுதான் காட்டுமன்னார் கோவில். நாதமுனிகள் அவதார ஸ்தலம் காட்டுமன்னார் கோவில். இந்த பாசரங்களை எல்லாம் பெற்றுண்டார். வீரநாராயணபுரத்துக்கு வந்தார் அளவிலே ஆழ்வார் தம்மை விஷயீகரித்த பிரகாரங்களை மன்னனார் திருமுன்பே அருளி செய்து சந்நிதியிலே எல்லா வரிசைகளையும் பெற்று அந்தூர் பெருமாள் மன்னனார் மன்னார்குடி ராஜகோபால நாட்டை இவர் காட்டு மன்னார்குடி கோபாலன். அந்த பெருமாள் ராஜமன்னார்குடி ஸ்ரீவித்யா ராஜகோபாலன். இந்த பெருமாள் காட்டு மன்னார்குடி. காட்டுனா காட்டுக்கு மன்னார் இல்லையா, அவர் நாட்டுக்கு மன்னார், இவர் காட்டுக்கு மன்னார். அதனால காட்டு மன்னார்குடி அப்படின்னு தாப்பனார் வடிக்கையா சொல்லுவார். காட்டு மன்னார்குடி இல்லை, காட்டும் மன்னார்குடி. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தின் 4000 பாசுரங்களையும் நமக்கு காட்டின மன்னார்குடி கோபால சுவாமி இல்லையோ. ஒரு இடத்துல 108 திவ்யதேசங்கள்ல சேர்க்கப்படலை. ஆனா பெரியவாச்சான் பிள்ளை ஒரு வியாக்கியானத்துல சொல்லச்சே ஒரு பாசுரத்தில் இந்த திருவுள்ள கருத்தோட திருமங்கியாழ்வார் பாடியிருக்கலாம்னு சொல்றார். உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் என்னானாய் என்னானாய் என்ன நல்லால் என்னறிவேன்னு திருநெடுந்தாண்டகத்துல பாசம். அப்ப வடக்கே யானைன்னு திருவேங்கடத்தை சொல்லிவிட்டார், தெற்கே யானைன்னுட்டு திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகரை சொல்லிவிட்டார், மேற்கே யானை திருவரங்கநாதனை பணித்தார், கிழக்கே யானைன்னு வரச்சே திருக்கண்ணபுரம்னு ஒரு வியாக்கியானம் உண்டு. கிழக்கே யானை காட்டுமன்னார் கோவில்னு மணவாழ் மாமனிகள் திருவுள்ளம் பற்றி இருக்கலாம், அல்லது நம்பமுங்க ஆழ்வார் திருவுள்ளம் பற்றி இருக்கலாம்னு வியாக்கியானத்தில் காணப்படுகிறது. அவ்வளவு ரொம்ப பிரதானமான திவ்யதேசம். நாத யாமுனர்கள் இருவரையும் பெற்று கொடுத்த திவ்யதேசம். அங்க வந்து ஆழ்வார் திருநகரிக்கு போயிட்டு வந்தேன். அங்க எனக்கு 4000 நம்மாழ்வார் விக்கிரகமும் நம்மாழ்வாரே பிரசாதித்தார்னு இங்கான ஊருக்கெல்லாம் போயிட்டு அப்படி கொடைக்கானல் போயிட்டு வந்தேன், உதகமண்டலம் போயிட்டு வந்தேன்னால் குழந்தைகள்லாம் வீட்டில் வந்து நான் கூட்டின்னு போயிட்டு வந்தான்னு சொல்லுவாளோ இல்லையோ. அதை போல நாதமுனிகள் பெருமாள்கிட்டே மொத்தத்தையும் சொல்லிட்டார். மாதிரி அங்கே போயிட்டு வந்தேன், எனக்கு இன்னென்னதெல்லாம் கிடைச்சதுன்னால் சரி அத்தோட சேர்த்து நான் கொடுக்குற பிரசாதத்தையும் வச்சுக்கணும் என்று தன்னுடைய மாலை பிரசாதம் சந்தனம் கஸ்தூரி முதலானவற்றை பெருமாள் கொடுக்க எல்லா வரிசைகளையும் பெற்று தம்முடைய திருமாளிகையிலே எழுந்தருளி தம்முடைய மருமக்களான கிழையகத்தாழ்வானையும் மேலையகத்தாழ்வானையும் அழைத்தருளி ஆழ்வார் தம்மை விசேஷ கட்டாட்சம் பண்ணி கிருபை பண்ணியருளின பிரகாரத்தையும் சொப்னமுகேன சேவ சாதித்த கட்டளையையும் அருளி செய்ய அவர்களும் மிகவும் விஸ்மயப்பட்டு இப்படிப்பட்ட மகானுபாவனுடைய சம்பந்தம் ஆரோகண கிரமத்திலே யாகிலும் உண்டாக பெற்றதே என்று ஏறி இருந்தார்கள். அவருடைய வீட்டில் 2 மருமகன்கள், அவருடைய சகோதரி குமாரர்கள். எங்கேயுமே நம்ம சம்பிரதாயத்தில் இந்த சகோதரி குமாரால் ரொம்ப முக்கியம். ஏன்னா பெரிய திருமல நம்பிகள்னு பார்த்தாலும் சகோதரி 2 சகோதரி குமாரர்கள் தான். எம்பாரும் சரி எம்பெருமானாரும் சரி. எம்பெருமானாருக்கே பார்த்தாலும் சகோதரி குமாரர் தான் முதலியாண்டான்கிற பெருமை. அதே போல இப்ப இங்கே பார்த்தீங்கன்னாலும் மேலேகத்தாழ்வார் கிழேகத்தாழ்வார் 2 சகோதரிகள் குமாரர்கள். இன்னும் நடாதூர் ஆழ்மாளுக்கு பிற்பட்ட சரித்திரம் பார்த்தாலும்
இடாம்பிய புள்ளார் காலத்திலும் வேதாந்த தேசிகன் காலத்திலும் மீண்டும் சகோதரி குமாரர்கள். அதனால எப்பவுமே அத்தை உறவு மாமா உறவு, இந்த உறவு தானே கல்யாணத்துல கூட ரொம்ப முக்கியங்கிறார். சீர் செய்தியான்னு கேட்டால் மற்ற எல்லாரையும் விட்டுடுவா. அத்தை சீரங்க மாமா சீரங்க, பூனல் போடணும்னா மாமா தான் தூக்கின்னு வரணும். என்னதான் இருந்தாலும் அத்தை சீர் செய்யணும். அதனால இந்த சகோதரி உறவுங்கிறது ரொம்ப நாளாக சம்பிரதாயத்திலையும் சரி சாஸ்திரத்திலையும் சரி ரெண்டு இடத்துலையுமே பெருசா கொண்டாடப்பட்டிருக்கு. உறவுகள்லாம் எந்த நிலைமையில வச்சுட்டு இருக்கோம், யார் யார் நம்ம நல்லதை நினைக்கிறாங்கிறது மிகவும் யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் உள்ளோம். அந்த நாள்ல இந்த உறவுகள்லாம் மற்றதுக்கும் பயன்படுத்தல, சம்பிரதாயத்தை வளர்க்கறதுக்காகத்தானே பயன்படுத்தியிருக்கார்கள். இந்த ரெண்டு பேரும் பெரிய சங்கீத வித்வான்கள். இவரே தேவகானத்துல சிறந்தவர் நாதமுனிகள். ரெண்டு மருமக்களும் சங்கீதத்துல ரொம்ப விற்பன்னர்கள். அவர்களிடத்துல போயிட்டு வந்த சரித்திரத்தை சொல்றா. அந்த சுவாமிகள் ஆச்சரியப்பட்டுக்கிறார். எங்களுக்கு நம்மாழ்வாரோட நேர சம்பந்தம் இல்லைன்னு ரொம்ப குறைப்பட்டுருந்தோம். இப்ப ஆரோகண கிரமத்துல சம்பந்தம் வந்துருத்தோ இல்லையோ, அடியோங்களுக்கு தேவரீர் உறவு, உமக்கு இப்ப நம்மாழ்வார் அனுகிரகிச்சுட்டார். அப்ப அடியோங்களுக்கு உம்ம மூலமா அந்த உறவு கிடைச்சிடுத்து இல்லையா? ஆரோகண கிரமத்திலே யாகிலும் உண்டாக பெற்றதே என்று தேறி இருக்கலாம் என்றார்கள். பின்பு தம்முடைய ஸ்ரீபாதத்திலே ஆசிரியித்து சிஷ்யகுணபூர்த்தி உடையவரான திருக்கண்ணமங்கை ஆண்டானுக்கு துவய உபதேச பூர்வகமாக திருவாய்மொழி பிரசாதித்தருளுகிற போது நாதமுனிகளுடைய சிஷ்யர் திருக்கண்ணமங்கை ஆண்டான் பத்தராவி பெருமானுடைய சந்நிதியில எழுந்தருளி இருந்தவர். திருக்கண்ணமங்கை ஆண்டான் சொவ்வியாபாரத்தை விட்டார் அப்படின்னு சிவஜன்மோனத்துல பார்க்கிறோம். தான் எத்தையும் செய்ய மாட்டேன், பகவான் தான் ரக்ஷகன்கிற உறுதியில இருந்தவர். ஸ்வரக்ஷணய சுவான்வயம் கொஞ்சமும் இல்லாம இருந்தவர். அப்படிப்பட்ட ஆண்டானுக்கு திருவாய்மொழி காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கார் நாதமுனிகள். அப்ப பொலிக பொலிக பாட்டு வருது. இவ எல்லாரும் எப்பப்ப இதை வெளியிடுறாங்கிறதா முக்கியம். இப்போ மீண்டும் மீண்டும் அதே பாசுரம் வருது. பொலிக பொலிக வந்தவாறே ஆழ்வார் அருளி செய்த திவ்ய சூக்திகளையும், நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகர்ல புளிய மரத்தடியில என்னென்ன சொன்னாருங்கிறதையும் சொப்பன விற்த்தாந்தங்களையும் அருளி செய்ய, அவர் சொப்பனத்தில் எழுந்துள்ள கதை எல்லாத்தையும் சொல்ல, அவ்வியக்தியை சொப்பனமுகேன சாட்சாத்கரித்த தேவரீரோடே சம்பந்தமுள்ள அடியேனுக்கு ஒரு குறைகளும் இல்லை என் அருளி செய்தார். அப்ப இவருக்கு என்ன திருப்தியா போச்சு திருக்கண்ணமங்கை ஆண்டானுக்கு? அதே விஷயம்தான். மருமக்கள் சொன்னதையே தான் இவரும் சொல்றார். அடியேனுக்கு நம்மாழ்வாரோட நேர சம்பந்தம் இல்லேன்னு குறப்பட்டிருந்தேன், இப்போ உம்ம மூலமா சம்பந்தம் கிடைச்சுடுது இல்லையா, ஆரோகண கிரமத்தில் கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டோம் என்று அருளி செய்தார். ஆக ஒண்ணு தெரிஞ்சு போச்சு, ஆரோ ஒரு மகான் பின்னாடி நின்னோம்னால் அவருக்கு என்னென்ன பேர் கிடைக்குமோ அத்தனையும் நமக்கும் கிடைக்கும். இதே யார் பின்னாடியோ நின்னோம்னா அவருக்கு என்னென்ன உத கிடைக்குமோ அத்தனையும் நமக்கும் கிடைக்கும். அதனால யார் பின்னாடி நிற்கிறோன்னு பார்க்க வேண்டும் அந்த வியக்தியை என்று அருளி செய்தார். பின்பு உய்ய கொண்டார் குருகை காவலப்பன் தம்முடைய குமாரரான ஈஸ்வர முனிகள் இவர்களை அழைத்தருளி சொப்பன விற்த்தாந்தங்களையும் ஆழ்வார் அருளி செய்த திவ்ய சூக்திகளையும் அருளி செய்து குருகை காவலப்பனை யோக கிரமத்தை அபியசிக்கச் சொல்லி உய்யக்கொண்டாரை தரிசனத்தை பிரவர்த்திப்பித்து கொண்டு வரச் சொல்லி, ஈஸ்வர முனிகளை உமக்கொரு குமாரர் உண்டாக போகிறார், அவருக்கு யமுனைத்துறைவர் என்று திருநாமம் சாத்தும் என்று அருளி செய்து, இப்ப 3 பேர் நாதமனுடைய சிஷ்யர்களை அழைக்கிறார். ஒருத்தர் குருகை காவலப்பன், பெரிய யோகி, அட்டமகா சித்தி அட்டாங்க யோகம் மொத்தமே கைவந்தவர். இன்னொருத்தர் உய்யக்கொண்டார், நேர் சிஷ்யர், அதான் ஆச்சாரிய பரம்பரையில வந்தவர். நாதமுனிகளுக்கு அடுத்தது உள்ள உய்யக்கொண்டார் தானே. மூணாவது நாதமுனிகளுடைய திருக்குமாரரான ஈஸ்வர முனிகள். இந்த 3 பேரையும் அழைத்து, நீர் இந்த கைங்கரியம் பாரும், நீர் இந்த கைங்கரியம் பாரும், நீர் இந்த கைங்கரியம் பாரும் என்று 3 பேருக்கு 3 கைங்கரியங்களை ஒதுக்குகிறார். யாராருக்கு என்னென்ன செய்கிறார்னு பார்ப்போம். உமக்கொரு உய்யக்கொண்டாரை தரிசனத்தை பிரவர்த்திப்பித்து கொண்டு வர சொல்லி, தரிசனம்ங்கிறது ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தம், ஆழ்வார்களுடைய பாசுரங்களை கொண்டே அறுதியிடுகிற சித்தாந்தம். அப்ப ஆழ்வார் 4000ஐயும் உய்யக்கொண்டார் இடத்துல கொடுத்து நீர் இந்த தரிசனத்தை நிர்வகிச்சுன்னு வாரும்னு சொல்றார். குருகிக்காவலப்பனிடத்தே யோக சாஸ்திரத்தை நீர் நிர்வாகம் பண்ணி கொண்டு வாரும். ஏன்னா நாதமுனிகளிடத்துல இப்ப 3 சொத்து இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு சொத்து ராமானுஜ விக்கிரகம், அது கையில வச்சுருக்கார். இன்னொரு சொத்து 4000 திவ்ய பிரபந்தம், இன்னொரு சொத்து யோகம். யோகத்தை குருகிக்காவலப்பன் இடத்துல கொடுத்துட்டார், 4000ஐ உய்யக்கொண்டார் இடத்துல கொடுத்துட்டார். இனி அடுத்தது இந்த விக்கிரகம் சரியா போக வேண்டியவர் இடத்துல போகணுமா, அதற்கு நம்ம பரம்பரை சந்ததி வளர வேண்டும். தன் திருக்குமாரர் ஈஸ்வர முனிகளை அழைத்து உமக்கொருத்தர் பிறக்க போகிறார். இது அவர் ஏன் சொல்லணும்? இதைத்தான் நம்மாழ்வார் அவர்கிட்ட சொல்லியிருக்கார். உம்ம சந்ததியில பிறந்த ஒருத்தர் இந்த மகானை சாட்சாத்கரிப்பார்னு சொல்லித்தானே கொடுத்தார். அதனால அவருக்கும் தெரியுது, நம்ம சந்ததியில பிறக்க போற ஒருத்தர் தான் ராமானுஜரை சேவிக்க போறார் என்று தெரிஞ்சினதை கொடுக்கணும் இல்லையோ. உமக்கொரு குமாரர் உண்டாக போகிறார், அவருக்கு யமுனைத்துறைவர் என்று திருநாமம் சாத்தும். ஆக ஒரு விஷயம் இதிலேருந்து தெரிகிறது,
ஆறாயிரப்படி குரு பரம்பரா பிரபாவத்திலிருந்தும் நாதமுனிகள் காலமும் ஆளவந்தார் காலமும் வெவ்வேறு. என்ன இப்ப பிறக்கலேன்னு தெரியுது சொல்லியோ, உமக்கு ஒரு குமாரர் உண்டாக போகிறார்னு சொல்லிட்டு இவர் பரமதம் போயிட்டார். அப்படி உண்டானால் யமுனை துறைவர்னு பேர் வையும் நாள் வடக்க போய் நாதமுனிகள் யமுனை ஆற்றங்கரையில கைங்கரியம் பண்ணியிருக்கார். அதனால அவருக்கு ஒரு ஆசை, அதே பேரை தன்னுடைய பேரனாருக்கு வைக்கணும்னுட்டு. அதனால யாமுனன்னு பேர் வச்சா ஆளவந்தாருங்கிற பட்ட பெயர் கிடைச்சது. இப்படின்னு சொல்லிட்டு அவர் பரம் வச்சுட்டார். அதுக்கப்புறம் தான் ஈஸ்வர முனிகளுக்கு ஆளவந்தார் அவதரிக்கிறார். காலத்தால் வேறுபட்டவர்கள்னு ஒரு கருத்து காணப்படுகிறது. ஆனால் நாத யாமுனர்கள் 2 பேரும் ஒரு காலத்தில் இருந்தார்கள் என்று சம்பிரதாய பரிசுத்திங்கிற கிரந்தத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் சாதித்திருக்கிறார். அவர் இன்னொன்னு சொல்றார், நாதமுனிகள் துரியாசிரம ஸ்வீகாரம் பண்ணி கொண்டார் என்பதும் காணப்படுகிறது. அப்போ எந்த சமயத்தில் அவர்கள் என்ன விசாரம் பண்ணியிருக்காங்க அது நமக்கு தெரியாது. ஒரு நூல்ல இப்படி காணப்படுகிறது, மற்றொரு நூலில் அப்படி காணப்படுகிறதுங்கிற செய்தியை மட்டும் பார்த்துவோம். அருளி செய்து இப்ப என்ன ஆயிடும், அது தெரிஞ்சா தேவையில்லையேன்னு இப்போ நாதமுனிகள் என்ன எழுதினார்னு தெரிஞ்சா தேவையில்லையேன்னு சொல்றதை விட அவர் ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிட்டாரா இல்லையா, ஒரு காலத்தில் இருந்தாரா இல்லையா. ஒரு சிலருக்கு அந்த கால ஆராய்ச்சியில விருப்பம் உண்டு, அவர்கள் அதை பண்ணட்டும். யாருக்கான இங்க விருப்பம் இருந்தா கூட பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அதை விட முக்கியம் அவர்கள் விஷய ஆராய்ச்சி, அவர்கள் என்ன சொல்லிட்டு போனார்கள் அதன்படி இருக்க போறோமான்னு பார்க்கணுமே. ஆசன்ன என்ன திருநாமம் சாத்தும் அருளி செய்து ஆசன்ன சரமதசை ஆனவாறே, அவருடைய கடைசி காலம் நெருங்கிவிட்டது. நாதமுனிகள் தன் ஆச்சாரியன் திருவடிகளை அடையப் போகிறார். அந்த சமயத்தில் உய்யக்கொண்டாரை அடைத்தருளி ஒருவருக்கும் வெளியிடாதே கிடீர் என்று சூடரவு கொண்டு ஒத்தரட்டியும் சொல்லாதே கதவெல்லாம் சாத்திட்டு அந்தரங்கமா உய்யக்கொண்டார கிட்டக்க கூட்டுண்டு பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை ஆழ்வார் தமக்கு பிரசாதித்தருளின பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை பிரசாதித்தருளி, நம்மாழ்வார் தனக்கு கொடுத்த ராமானுஜ விக்கிரகத்தை இவரிடத்திலே ஒப்படைத்து பிரசாதித்தருளி வரவும் அருளச் செய்து, இது எப்படி தங்கிட்ட வந்ததுங்கிற வரவுனா எப்படி வந்தது, எந்த மார்க்கத்துல வந்ததுங்கிறதையும் சொல்லி இத்தை ஈஸ்வர முனிகள் குமாரருக்கு நாம் விரும்பின விஷயம் என்று சொல்லி தஞ்சமாக காட்டி கொடும் என்று அருளி செய்து, ஈஸ்வர முனிகள் குமாரர் தான் ஆளவந்தார் அவதரிக்க போறார். நானே தஞ்சமா பற்றின விக்கிரகம் இதுதான்னு பேர நடத்துல சொல்லும். அப்ப இந்த தாத்தா இந்த திருமேனியத்தான் தஞ்சமா பற்றிருக்கார் என்று சொல்லும்னு அவரிடத்தை கொடுத்து அந்த விக்கிரகத்தையே திருவுள்ளத்திலே தியானம் பண்ணி கொண்டு அடிக்கோடு போட வேண்டி அழகான வரி. அப்படின்னால் ராமானுஜருக்கு முற்பட்ட ஆச்சாரியன் நாதமுனிகள், ஆனா அவரும் பரமவதிக்கும் போது ராமானுஜர் திருமேனியை தியானம் பண்ணி கொண்டுதான் மோட்சம் போறாருங்கிறார். அப்ப இதுதானே இத்தனை அழியா நிர்ணயமே பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி இருக்கிறவா பின்னாடி இருக்கிறவா எல்லாருக்கும் உத்தாரகாச்சாரியர் பெருமானார், அதை சொல்ல வேண்டும். அப்படின்னா யாரார நினைச்சுன்னு போயிருக்காங்கிறது முக்கியம். இப்ப இந்த திருமேனியை நினைச்சுன்னு போனார்தான் இவரால் மோட்சம் போனாருங்கிறது கிடைக்கும். அப்ப நாதமுனிகளுக்கு வைகுந்த பிராப்தி ஏற்பட்டதும் ராமானுஜ சம்பந்தத்தாலேன்னு கொண்டால்தான் திருவடி சம்பந்தத்தாலே ஏற்றம், திருமுடி சம்பந்தத்தாலே ஏற்றம். அசௌ இத்யா பகவத்தகான்னு பார்த்தோம் இல்லையோ. இந்த ஆச்சாரியனுக்கு சிஷ்யர் இவர், இவருக்கு சிஷ்யர் இவர், இவருக்கு சிஷ்யர் இவர்னு பார்க்கலாம். இல்லை இவருக்கு ஆச்சாரியனிவர், இவருக்கு ஆச்சாரியனிவர், இவருக்கு ஆச்சாரியன்னு பார்க்கலாம். அதுல தடஸ்தரா மத்தியஸ்தரா ராமானுஜர் எழுந்துருளி இருக்கிறார். அவர் சம்பந்தத்தால தான் 2 பக்கத்தவர்களுக்கும் வாழ்ச்சி. அவ்விக்கிரகத்தை திருவுள்ளத்திலே தியானம் பண்ணி கொண்டு ஆழ்வார் திருவடிகளே சரணம் என்று அந்தமில் பேரின்பத் தடியரோடு ஒரு கோவையாக எழுந்துருளினார். ஆக தன்னுடைய திருமேனியை நீத்தார். ஆசிரியமான வைகுந்த பெருநகரத்தை கலங்கா பெருநகரம் காட்டுவான் இலங்காபுரி எரித்தவிரான். தெளிவிலா கலங்கல்னு சொல்லுமா போலே ரொம்ப தெளிவி சிம்பு திருநாடு வைகுந்தத்தை அடைந்தார். நாதமுனிகள் காலம் முற்றிற்று. அதுக்கப்புறம் இப்ப அந்த திவ்யமான திருமேனி உய்யக்கொண்டார் கைக்கு வந்துவிட்டது. அவர் என்ன செய்தார்? பின்பு உய்யக்கொண்டார் நாதமுனிகள் ஸ்ரீபாதத்து முதலிகளுமாக தாமுமாக தரிசனார்த்தனங்களை பவர்த்தித்து கொண்டு போற. இந்த தரிசனத்தின் அர்த்தத்தை எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சிஷ்யர்கள் சமிருத்தியா இருக்கா, நன்னா கேட்டு இருக்கா. அப்போது சுகமே எழுந்தருளி இருக்கிற நாளிலே உய்யக்கொண்டார் சுகமா காலக்ஷேபம் பண்ணி கொண்டிருக்கும் போது உய்யக்கொண்டார் ஸ்ரீபாதத்து முதலிகள் மணக்கால் நம்பி திருவல்லிக்கேணி பாண்பெருமாள் அரையர் ஆச்சாரியரிடத்திலே திருவாய்மொழி கேட்கிற வளவிலே உய்யக்கொண்டார் பகவத் விஷய காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கார். அவர் சிஷ்யர் மணக்கால் நம்பி கூட திருவல்லிக்கேணியில் இருந்த பெருமாள் அரையர். அவர்கள் அதை கேட்டுண்டே வரச்சு ஆச்சு. முதல் 10 உயர்வர ஆயிடுத்து, வீடு மின் முத்தமும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் 2ஆம் 10 முடிஞ்சது, 3ஆம் 10 முடிச்சோதி ஆச்சு, 4ஆம் 10 ஒரு நாயகம் முடிஞ்சது, 5ஆம் 10
கைகொள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இறகு சுடரெழுகு விலகு மகர குண்டலத்தன் என்று தொடங்குகிறா போலே கண்கள் சிவந்து பெரியவாயின்னு பெருமானே சேவை சாதிக்க நமக்கு எப்பேற்பட்ட பேரு கிடைச்சது அப்படின்னு 5ஆம் பத்து தொடக்கத்தில் கையாறு சக்கரத்தின் கருமாணிக்கமே என்னென்னு பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கின்னு காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாலேன் ஆழ்வார் சாதித்தார். அடுத்து 5ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி வந்தது. பொலிக பொலிக பொலிகன்னு மங்களாசாசனம் என்றார் ஆழ்வார். यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय